ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனா இருக்காங்க இல்லையா, மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் விடிஞ்சிடணுமே மயிலை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. யாரோட வீட்டுக்குன்னா மயிலோட வீட்டுக்கு. அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா இருந்தோன்னா மீனா மயிலோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு தானே, நீங்கள் தானே பார்த்துக்கணும். இந்த மாதிரி மயிலக்கா ஆகிறது காரணமே முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான். இப்போ வீட்டை விட்டு வெளியே போணுச்சுன்னா அவங்க எங்கே போவாங்க செய்வாங்க. எதுக்கு இப்படி பேசுகிறீங்க செய்கிறீங்க. நகை விஷயத்துலேயும் நீங்கள் தானே 80 பவுன் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களாம் வரதட்சணை கேட்டோம். அவங்க பாவம் தானே, இல்லை அவங்க தான் எனக்கு இவ்வளோ நகை போடுங்க, மயில் தான் எனக்கு இவ்வளோ நகை போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு 80 பவுன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ கடைசியில் அதில் 8 பவுன் தான் தங்கம்னு தெரிஞ்சு அவங்க நாங்கள் சொன்னதுக்காக உண்மையை சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு பொருட்களையா செய்யலையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. படிச்சிருக்காங்கன்னு பொய் சொன்னீங்கல்ல, அவங்க சொல்ல சொன்னாங்களா, மயில் சொல்ல சொன்னாங்களா, நான் படிச்சிருக்கேன்னு பொய் சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னது அது உண்மை. அது உண்மையாக பொய்யான்னு இது வரைக்கும் எங்களுக்கே தெரியல. இவ்வளோ காரணத்தை நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க. இப்போ மயிலக்கா இப்படி இருக்கிறது காரணமே நீங்கள் மட்டும்தான். அது உண்மையான காரணம் நீங்கள் மட்டும்தான். இப்போ எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவங்களை வீட்டை விட்டு வெளியே போணுச்சுன்னா இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி, இனிமேல் இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மயிலையும் விட்டுறாங்க. மயில்கிட்டையும் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் இனிமேல் எடுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொஞ்சம் காசு மீனா வச்சுருக்காங்க. அதை மயில்கிட்ட இந்தாங்க அக்கா செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்க அப்படின்றாங்க. அப்புறம் மயில் மீனாகிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு வேலை மட்டும் எப்படியா ரெடி பண்ணி கொடு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மயிலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலும் மீனா சரி நானும் உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே மயிலோட அம்மா சொல்கிறாங்க, இவ செத்து தொலைஞ்சிருந்தாலாச்சு அதை வச்சு நான் கேஸ் போட்டு உங்ககிட்ட காசை வாங்கியிருப்பேன், அவளை சாகவும் விட மாட்டேன்ட்டு அப்படின்றாங்க. மீனா அதுக்கிட்ட ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்கள திட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோச்சிங் சென்டருக்கு போயிருந்தாங்களே, இங்கே ஏதோ ஒரு மறுபடியும் இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் பேசியிருக்காங்க. யாருன்னா கதிரும் ராஜியும் பேசிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோமதியோட அன்னை ஃபேமிலியில் குமாருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமாருக்கு இதில் விருப்பமாக இல்லையான்னு தெரியலை. இன்றைக்கான எபிசோடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. மேலும் நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.